வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்துக்கொள்ளுவோம். இயேசு நோக்கி பார்த்த ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேரத்தின் தியானத்துக்காக யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கிபியோனியர் கில்காலிலிருந்து பாளையத்துக்கு யோசுவாவிடம் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாதையும், சீக்கிரமாய் எங்களிடம் வாரும், எங்களை இரட்சியும், எங்களுக்கு துணை செய்யும். மலைநாட்டில் இருக்கிற எமோரியர் ராஜாக்கள் எல்லோரையும் விரோதமாக கூடினார்கள் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கடவுளே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக சிறுமைப்பட்டவர்களுக்கு கடவுளே தஞ்சமானவர், அடைக்கலமானவர், நெருக்கப்பட்ட காலங்களிலே அவரே தஞ்சமானவர். இன்றைக்கு இந்த கிபியோனியர்கள் சிறுமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள், நெருக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார். அவர்களுடைய அடைக்கலம் யோசுவாவாக கடவுளுடைய அடியானாகிய யோசுவாவினிடத்தில் சென்று அவர்கள் முறையிடுகிறார்கள். மலைநாட்டில் இருக்கிற அனைவரும் எங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஒன்றாய் எங்களை அழிக்க தேடுகிறார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற அநேக உறவுகளும் சரி, நட்புகளும் சரி, இன்றைக்கு நல்லவர் போல பேசுகிறார்கள். நாளைய தினம் அவர்களுடைய நட்பும் சரி, அவர்களுடைய பழக்கம் சரி, எல்லாமே நமக்கு விரோதமாக மாறுகிறது. அதே போல் 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் நமக்கு நன்றாக நம்மோடு இருந்தவர்கள் நமக்கு விரோதமாக 2வது மணி நேரத்தில் சூழ்ச்சிகளை செய்து பல விளைவுகளை ஏற்படுத்துகிறார்கள். இதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருமையான யோசுவாவினிடத்தில் கில்காலின் மக்கள், கிபியோனியர்கள் கில்காலிலே சென்று அவர்கள் யோசுவாவிடத்தில் அடியார்களை கைவிடாதையும், எங்களுக்கு தயவு செய்யும். இன்றைக்கும் நாம் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கின்ற நமக்கு ஒரு ஆறுதலாக அமைகிறது. பல நிலைகளில் நாம் சிறுமைப்பட்டிருக்கிறோம், நெருக்கப்பட்டிருக்கிறோம், பிறரால் நாம் கீழே தள்ளப்படக்கூடிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ இந்த திருவார்த்தை மூலமாக உங்களிடத்தில், என்னிடத்தில் அவர் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் என்னுடையவர்கள், நான் உங்களுக்காக பரிதவிக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். அன்றைக்கு யோசுவாவை அழைக்கும் பொழுது நான் ஒன்றும் அறியாதவன் என்று சொன்ன அந்த யோசுவாவுக்கு கடவுள், நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னுடைய வார்த்தைகளை வலது இடதுபுறம் விலகாமல் பாதுகாத்துக்கொள் என்று யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி வாக்குத்தத்தம் பெற்ற அந்த யோசுவா இந்த கிபியோனர்களுக்காக அவன் மன்றாடுகிறவனாக, பரிந்து பேசுகிறவனாக இந்த மனிதர் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பாவ மன்னிப்பையும் விசுவாசிக்கிறவர்களாக தேவன் நமக்கு மன்னிப்பதைப் போல நாமும் பிறருக்கு இறங்குறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கொலோசியர் 3:13 ஆண்டவருடைய பிள்ளைகளாக மன்னிப்போடு கூட கடவுளிடமிருந்து நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். இந்த யோசுவா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மனமிறங்கி அவர்கள் கேட்கின்ற கேள்வி, யோசுவா எங்களை கைவிடாதையும், எங்களுக்கு தயவு செய்யும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் நிலைத்திருக்கிறோம்னு சொன்னால் கடவுள் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பசியாத ஒரு உணவை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் ஆண்டவருடைய தயை. இன்றைக்கு அந்த தயையும் கிருபையும் பெற்றவர்களாக இந்த நாளில் ஆண்டவரோடு நாம் இடைப்படுவோம். கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் அவருடைய நித்திய வழியில் ஆசீர்வாதங்களினால் நிரப்பி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே நாங்கள் மீண்டும் ஒரு புதிய நாளை பார்ப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையினுடைய பேராயர் அம்மா, ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் இந்த நேரத்தில் நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை சிறுமைப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு நீர் அடைக்கலமும் தஞ்சமுமாக இருந்து
இந்த யோசுவா மூலமாக அந்த கிபியோனுக்கு கொடுத்த அந்த தயவு செய்யும் ஆண்டவரை, கைவிடாதையும் துணையாக இருந்தருளும். அவர்களுக்கு விரோதமாக கூடுகிற எந்த பெரிய கூட்டமாக இருந்தாலும் எல்லா கூட்டத்தையும் தேவனாய கர்த்தர் நிர்மூலமாக்கி தரைமட்டமாக்கி போடும். உமக்கே துதி கன மகிமை யாவற்றை செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.